சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் முக்கிய அமைச்சர்களின் பதவி பறிப்பா? ஏன் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டது? அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்துருவோம். அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து திமுக 2011ஆம் ஆண்டு வரை வெற்றியடையாமல் இருந்தது. அதைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளின் பேரில் திமுக அரசுக்கு மக்கள் அனைவரும் வாக்குகளை செலுத்தினாங்க. அதன் மூலமாக மாபெரும் வெற்றியடைய செஞ்சாங்க. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியில் கிட்டத்தட்ட 10% கூட அவங்க செய்யலை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் திமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்களின் சொத்துகள் கடந்த 2001 இருந்ததை விட 2011 வெற்றியடைந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி இந்த மாதிரி அதிகரித்தது? இதற்கு காரணம் ஸ்டாலின் தான் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் இந்த முறையும் ஸ்டாலினை வெற்றியடை செய்தால் அவர்களின் சொத்து தான் உயருமே கண்டி மக்களின் கோரிக்கைகளும் நிறைவேறாது, மக்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாது. அதனால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும், திமுகவை வெற்றியடை செய்யக்கூடாது என தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரார் எடப்பாடி பழனிசாமி. இதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருப்பதாக அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதாவது மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KN நேரு போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களின் பதவிகளை பறிக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தற்போது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் கலைஞர் காலத்திலிருந்து முக்கிய அமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய துரைமுருகனுக்கு கூட இந்த முறை MLA பதவியோ இல்லை முக்கிய பதவியோ வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. காரணம், அவருக்கு வயதாகிவிட்டது. இனி அவர் ஆலோசகராக மட்டும் இருக்கலாம் எனவும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. மேலும் இதன் மூலமாக திமுகவில் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் விலகும் என அனைத்து தரப்பிலிருந்தும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் இது போன்ற அதிரடியான முடிவுகளை எடுத்தால் கூட திமுக வெற்றியடைவது என்பது கண்டிப்பாக நடக்காத விஷயம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. அதற்கு காரணம் 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டிகளில் யார் யார் எந்தெந்த பக்கம் இருக்க போகிறார்கள், மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது கேள்விக்குறிதான் என சொல்லப்பட்டு வருது. மேலும் திமுகவுக்கு கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள். இந்த முறை அதிமுகவை தான் அவர்கள் வாக்களிப்பார்கள். மேலும் தாவேகா கட்சியின் தலைவராக விஜய் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார், தங்களோடு கூட்டணி இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கூறிட்டு வராரு. இப்படி எடப்பாடி சொல்வதும் உதயநிதி ஸ்டாலின் எடுக்கிற அதிரடி முடிவுகளும் கண்டிப்பாக இந்த அரசியல் வியூகங்கள் செயல்படுமா செயல்படாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.